அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கேள்வி கேட்டு அமைதல் என்ற அதிகாரத்தில் இருக்கிற பாடல்களை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம், நான் அறிந்தவரை மெய்ஞானம் என்பது முழுக்க முழுக்க கேள்வி செல்வத்தால் பெறக்கூடியது. ஒரு குருபிரான் தயவால் தனிப்பெரும் கருணையால் நமக்கு கிடைக்கிற அந்த ஞானம்தான், கேள்வியால் பெறக்கூடிய ஞானம்தான் நிற்கும். அதுதான் உண்மை. அதனால தான் அடிக்கடி பெரியவங்க சொல்கிறது, செவி வாயாக நெஞ்சு கலனாக பெற வேண்டும். மணிமேகலை காப்பியே சொல்லுது, எல்லா வாயே பறையாக. நல்ல கவனிங்க, எப்படி ஞானம் வருதான்? வாய் பறை, நாக்கு குறுந்தடியாக இந்த ஞானத்தை வழங்குகள், செவியாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி தான் ஞானம் வழங்கப்படும் எல்லாம். அதனால தான் மணிமேகலை காப்பியத்தில் கடைசி 27வது இயலில் சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதைன்னு இருக்கார். அந்த காலத்திலேயே பல சமயவாதிகள் எழுந்து மேடையில் நின்று தங்கள் சமய கருத்தில் விளக்குறாங்க. எது சிறந்த கருத்தில் மக்கள் முடிவு பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சமயக்கணக்கு பட்டிமன்றம்னு சொல்லி அங்கே தான் வருது. பாங்கறிந்து பட்டிமண்டபம் ஏறுமின்னா அறிஞர்களை கூப்பிட்றாங்க, வாங்க உங்கள் சமய தத்துவத்தை சொல்லுங்கள், பட்டிமன்றத்தில் ஏறி சொல்லுங்கள், எது சிறப்பாக இருக்கோ நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த கருத்து அங்கே தான் வருது. அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார். அதுக்கு என்ன வேணும்? அடிப்படை தகுதி ஒழுக்கம், விழுப்பம். திருமூல இந்த பாட்டு அப்படி தான். விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து ஒழுக்கமும். பாட்டு. சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விடாவிடில் வானவர் கோணும், இழுக்கு இன்றி எண்ணிலி காலம் அது ஆமே. அழிவு இல்லாத அந்த சித்தத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் கேடு இல்லாத விழிச்சொல்லுமாக இருக்கிற கல்வியை பெற வேண்டும் என்பது. என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த முதல் தந்திரமே பார்த்திங்கன்னா பூரா ஒழுக்க பற்றி பேசு. இந்த ஒழுக்கத்தில் நீங்கள் இருந்து உயர்வு பெற்றால் தான் அடுத்து புராணத்தை கேட்கறதுக்கே நீங்கள் தகுதி பெறுவீங்க. புராணம் எங்கே? 2வது தந்திரம். இந்த ஒழுக்கம் புராணத்தினுடைய அறிவு பெற்றால்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 3வதாக இருக்கிற யோகத்துக்கு போக முடியும். யோகத்துக்கு போனால் தான் அதுக்கப்புறம் தந்திரத்துக்கு போக முடியும். அப்போ அடிப்படை ஒழுக்கம். இந்த பாட்டை அதை வலியுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறார். ஒழுக்கம்தான் முக்கியம். இது இல்லை என்றால் எதையும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. சிவனது பெருமையும் அவனை பற்றிய கேள்வியும் அக்கேள்வியால் உண்டான ஞான ஒழுக்கமும் மனதிலே சிந்திக்கிற அந்த காலத்தில் உறுதிப்படுகிற பொழுதுதான் நிலையில் தெரியாது அடங்கியிருக்கிற நிலையை நீங்கள் பெற முடியும். அப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அவர் சிவனது பெருமையை சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்து வாழ்ந்தால் மரணம் வராதுங்கிறார். வழுக்கி விடாவிடில், அந்த ஒழுக்கத்திலிருந்து வழுக்காமல் நிலை நின்றால் வானவர் கோணும், வானவருக்கு தலைவனாக இருக்க சிவபெருமானும், இழுக்கின்றி எண்ணிலி காலம் அதுவாகும். இழுக்கு இல்லாமல் எண்ணிலி காலம் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் என்கிற செய்தியை உங்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறார். கேடில் செல்வம், கேடியில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை. நாம் எதை செல்வமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் திருவள்ளுவர் செல்வமாக நினைக்கல. இவையெல்லாம் செல்வம் அல்ல. எது? கேடில்லாத, கெடுதல் இல்லாத, ஒழுக்கமாக இருக்கிற பெரிய விழுச்செல்வமாக இருக்கிற கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமந்திரத்தை பொறுத்தவரை கல்வி என்பது சிவஞான கல்வி, சிவஞான பேற்றை பெற வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த மந்திரம் தந்திரம் இவற்றையெல்லாம் நம்பி போகாதீங்க. செப்புடு வித்தியை நம்பி போகாதீங்க. குரலி வித்தியை நம்பி போகாதீங்க. இறைவனை நம்புங்கள். இறைவனை நம்பி நீங்கள் போங்க. அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். என்னுடைய குருநாதர் தேமுடியார் சுவாமிகள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார், புக்கத்துறைன்னு வந்தவாசி போகிறவர். இப்போ அவர் மறைஞ்சிட்டார். அங்கே பெரிய ஆசிரமம் இருக்குது. அவர் ஒரு தடவை காஞ்சிபுரம் நானாவரம் போயிருந்தோம். அங்கே வந்தோடனே பார்த்தோன்னே ஒருத்தர், வாங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா, சூடாக ஏதாவது சாப்பிடுங்கன்னார். இப்படின்னாரு. உடனே சுட சுட பஜ்ஜி போண்டா, ஒரு ஜிலேபி, அப்புறம் காஃபிலாம் சாப்பிடு. எங்கள் சாமி சொன்ன, உனக்கு எதுக்கு இந்த வேலை செய்கிற? உன்னை நான் கேட்டேன், நான் போண்டா காஃபியை எதுக்குடா பக்கத்து ஹோட்டல்லேருந்து திருடி கொண்டாடுற? மந்திரம் பண்ணுறாரு. பக்கத்து ஹோட்டல்லேருந்து எதுக்கு சுடச்சுட போண்டா போச்சு? நான் கேட்குற திருட்டு பொருள். இல்லை சாமி, இந்த பாருங்க அதுக்குரிய காசெல்லாம் அப்போ அவன் கல்லாப்பட்டிக்கு போயிடுது. அதுக்கு நீ கல்லாப்பட்டி பணத்தை கொடுத்து ஒழுங்காக வாங்கிட்டு போகலாமே, எதுக்கு இந்த வேலையை செய்கிற? இந்த குரங்கு வேலையை செய்யாது.
செய்கிறதா இருந்தால் நான் வரலன்ட்டார். இவையெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு பலர் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, கம்பி என்னாங்க, ஜெயிலுக்கு போனதையும் நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் பொதுமக்களே, இந்த குரலி வித்தை செப்பிடி வித்தையில் நம்பாதீங்க. சிவபெருமானை நம்புங்கள், நேர்மையாக வாழுங்கள், உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் குரலில் நின்று வாழுங்க. எனவே அவர்கள் சொன்னது எல்லாம் இன்றும் என் பசுமையாக என் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கிறது. நான் மாணவர் காலத்திலேயே இப்படி நேர் வழி காட்டப்பட்டவன். நான் படிக்கிற காலத்தில் ஆவிகளுடன் பேசுவது எப்படி என்று ஒரு நூலை படிக்கிறதுக்கு பெரும் முயற்சி செய்து போராடி அதை பெற்று ஒரு மணி நேரத்தில் படித்து கொடுத்து விடுகிறேன் என்று வாங்கி வைத்து படிக்கிற நேரத்தில் என் அறையெல்லாம் நான் பூட்டி கொண்டிருந்த நேரத்தில் நான் எதிர்பாராத மிகப்பெரியவர், அந்த மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் என் கதவை தட்டுகிறார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. திறந்தால் அவர் நிற்கிறார். நான் பெயரை சொல்லவில்லை. அன்றைக்கு அவர் மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது உள்ளே வந்து உட்கார்ந்து நூலை பார்த்து தூக்கி வீசி எறிந்து விட்டார். சே, இந்த மாதிரி நூலால் நீ படிக்கலாமா? இது தரித்திரம் பிடித்து விடும் அல்லவா? இந்த மாதிரி பில்லி சூனியம், ஏவல், ஆவிகளுடன் பேசுவது, இந்த துறைக்கே நீ போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அப்புறம் போய்விட்டார். எதுக்கு வந்தார், ஏன் இதை செய்தார் என்று தெரியவில்லை. எனவே நீங்கள் இறைவனை நம்புங்கள். இந்த பாடல் சொல்வது தான், நீங்கள் முழுக்க இறைவனை நம்புங்கள். இறைவனை நம்பினால் எல்லாம் நமக்கு கைகூடும். அது ரொம்ப மிக முக்கியமானது. இன்னும் அது எப்படி நேராக நான் விளக்க வேண்டுமானால், ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்திருப்பீர்கள். என்.டி. ராமாராவ் ராமராக நடித்தார். அஞ்சலி தேவி சீதையாக நடித்தார்கள். அந்த படத்தில் லவகுசா வாழ்க்கையும் சேர்ந்து வருகிறது. லவகுசா ஆசிரமத்தில் வால்மீகித்தை படிக்கிறாங்க. ஒரு நாள் மதியம் உணவு இடைவேளை ரொம்ப காலதாமதம், 2 மணியெல்லாம் தாண்டிடுச்சு. பதறாங்க, என்ன ஆச்சு லவகுசாவுக்கு, லேட்டாக வராங்க. கேட்குறாங்க அந்த அம்மா, சீதை கேட்குறாங்க, இன்றைக்கி ஏதாவது குருநாதர் புதிய அஸ்திரங்களே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா, இவ்வளோ காலதாமதமாக வரீங்களேன்னு. அவங்க சிரிச்சு, ஒன்றெல்லாம் சொல்லலாமா, எங்கள் 2 பேரும் ஜாதகம் பார்த்தார். ஜாதகமா உங்களுக்கா? சீதைக்கு தூக்கி வர நேராக வால்மீகிட்ட போகிறாங்க. என்ன ஆசிரமெல்லாம் பக்கத்துக்கு குடி செய்தாங்க. என்ன குரு, ஏன்னா அதை போகிற பொழுது வால்மீகி, ஏன் மகளே ஏன் பதட்டத்தோடு வருகிறாய்? சீதைங்க, என்ன நீங்கள் ஜாதகம் குறிச்சிங்களாமே? சிரிச்சுட்டு, ஆமாம். லவகுசா யாருன்னு தெரிஞ்சுமா குறிச்சிங்க? ஆமாம். ராமபுரான் மகன்? ஆமாம், தெரிஞ்சுதான் குறித்தேன். இப்படி உரையாடல் போகுது. கடைசியாக அந்த அம்மா கேட்குறாங்க, மக்களுக்கு ஜாதகம் தேவையா? அப்போ தான் அவர் அருமையான கருத்து, அந்த திரைப்படத்திலே பதிவு செய்யப்பட்ட கருத்து. அவர் கிட்ட வந்து சீதையினுடைய தோள்களை தொட்டு சொல்கிறார், மகளே, சாதாரண மக்களுக்கு, வாழ்கிற மக்களுக்கு இவையெல்லாம் தேவை மகளே. உடனே சீதை கேட்குறாங்க, அப்படியானால் பரம்பொருளை நம்புவதில் பலன் இல்லையா? இங்கே தான் அந்த முத்தாய்ப்பு வருது. அவர் சொன்னார், மகளே, ஆழமாக உன்னை போல் யார் பரம்பொருளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜாதகம் தேவையில்லை. அவர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை. பரம்பொருள் நம்பிக்கைத்தான் உயர்ந்தது. ஆனால் உன்னை போல் ஆழமாக உறுதியாக அந்த பரம்பொருளை நம்ப வேண்டுமே. இதுதான் அங்கே செய்தி. நம்புங்கள் நாராயணனை ஒரு தொடர் இருக்கிறது. ஞானசம்பந்தர் நமக்கென்றே பதிகம் பாடினார். நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், கோளறு பதிகம் என்றே பாடினார். அதை வள்ளலாரும் எடுத்து சொல்லியிருக்கிறார். கொடுங்கூற்றேன் செய்யும் குமரேசர் இரு தாளும் தண்டையும் சதங்கையும் என் கண்முன் நேர்வரினேன் என்று வள்ளல் பெருமான் பாடினார். கோளறு பதிகம் பாடினார். வினை தீர்க்கும் பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. எனவே இறைவனை நம்புங்கள். அதற்கு மேலே இறை அடியார்களை நம்புங்கள். அவர்கள் நிச்சயமாக பேரறிவு பெரும்பொருளாக இருக்க அந்த இறைவன், இறை அடியார்கள் இறை ஆற்றலோடு நமக்கு வருகிற வினைகளை, துன்பங்களை எல்லாம் போக்கி விடுவார்கள். நீங்கள் இந்த ஜோசியத்தை நம்புவதை விட, கிரகங்களை நம்புவதை விட இறைவனை நம்பலாமே. இறைவனை நம்புவோம், அவன் அருளை பெறுவோம், உய்தி பெறுவோம். வணக்கம்.